ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்று ஸ்ரீ தில்லை காளியம்மன் கோவிலில் ராகு கேது அபிஷேகம் நடைபெறுகிறது. முதலாவதாக எண்ணெயில் அபிஷேகம், இரண்டாவதாக திரவிய பொடியில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ராகு மற்றும் கேது அவர்களுக்கு அடுத்ததாக அபிஷேகம் செய்யப்படுகிறது. ராகு கேது அவர்களுக்கு அரிசி மாவில் அடுத்ததாக பாலில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ராகு மற்றும் கேது அவர்களுக்கு பூ கையில் எடுத்து வச்சுக்கோ. அடுத்ததாக தயிரில் அபிஷேகம், அடுத்ததாக எலுமிச்சைப்பழ சாறில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ராகு மற்றும் கேது அவர்களுக்கு எலுமிச்சைப்பழ சாறில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ராகு மற்றும் கேது அவர்களுக்கு அடுத்ததாக இளநீரில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ராகு மற்றும் கேது அவர்களுக்கு அடுத்ததாக மஞ்சளில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அம்பாள்களுக்கு மட்டும் அடுத்ததாக சந்தனம் மற்றும் பன்னீரில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இறுதியாக ராகு கேது அபிஷேகம் முடிந்து பூஜை நடைபெறுகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்று ஸ்ரீ தில்லை காளியம்மன் கோவிலில் ராகு கேது அபிஷேகம் நடைபெற்றது. ராகு கேது அபிஷேகம் செய்பவரின் பெயர் மகாலட்சுமி. இவரின் ஊர் கரைவெட்டி, அரியலூர் மாவட்டம். நாகதோஷம் நீங்குவதற்காக அபிஷேகம் செய்கின்றார்.